வணக்கம். திரையரங்கம் கங்குவா. முதல் நாளே திரையரங்கில் மக்களுடன் அமர்ந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன். நான் பார்த்தது 3D வெர்ஷன். 3D வெர்ஷனில் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்றத மனப்பூர்வமாக நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதற்காகவே திரையரங்கில் போய் முதல் நாளே படத்தை பார்த்தேன். அந்த பார்த்ததில் உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, கங்குவா படம் அப்படின்போது இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே அந்த படத்து மேலே இப்போ எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா பிரம்மாண்டமான படைப்பு, 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு பத்திரிகையில் செய்தி, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்ருக்கு. க்ரீன் ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா அவரும் வம்சி கிருஷ்ணா தெலுங்கு பட தயாரிப்பாளர் 2 பேரும் இணைஞ்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர் சிவா, சிறுத்தை சிவா, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. அப்போ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நம்ம திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 1/4 மணி நேரம், என் கணிப்பு 15-20 மினிட்ஸ் கூட சொல்லலாம், ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 20 மினிட்ஸ் ஆவரேஜாக இவர் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் சூர்யா, அவர் ஆக்சுவலாக இந்த தப்பு தண்டா பண்ணக்கூடிய ஆட்களையெல்லாம் பிடிச்சி கொடுத்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் பிடிச்சி கொடுத்தா இத்தனை லட்சம் காவல்துறையிலேருந்து கொடுத்து அப்படின்னு, காவல்துறை உயர் அதிகாரியாக KS ரவிக்குமார், அந்த மாதிரி முதல்ல ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், ஒரு கிட்டத்தட்ட இந்த கள்ளக்கடத்தல் இப்படிலாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆளை ஆக்சுவலாக பிடித்து கொடுத்து அதை சூர்யா, யோகி பாபு, கதாநாயகி திஷா பட்டானி, அந்த பொண்ணுக்கு இதுதான் தமிழில் ஃபஸ்ட்டு ஃபிலிம். அது இவங்கெல்லாம் இணைஞ்சி எப்படி அதை பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒன்று. அதுக்கு அடுத்தது 2வது இதே மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்து அப்படின்ற மாதிரி வருது. இது கோவாவில் நடக்கிற மாதிரி அப்படின்னு வருது. இது வரும்போது என்னென்னா, நமக்கு மாமூலாக படங்களில் பொதுவாக இந்த மசாலா படம்ன்றோம்ல, அந்த மசாலா படங்களில் எப்படி இருக்குதோ அந்த பேட்டர்ன் மேட்டர் தான் பெருசாக படங்களில் பல படங்களில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் பெருசாக ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு அப்படின்ற மாதிரி 1/4 மணி நேரம் இல்லை, ஆவரேஜாக இருந்துச்சு. இதில் ஒரு சாங் லடாக்கில் போய் ஒரு சாங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, சூர்யாவுக்கும் அந்த திஷா பட்டானிக்கும். ஆக்சுவலாக அப்படி பனிப்பகுதியில் படமாக்கி அப்படின்றக்குல அதெல்லாம் இருக்குது. அப்படின்லாம் வரும்போது நான் கூட நினச்சேன், என்ன இவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க, கடைசியில் பார்த்தோன்னா ஆமாம் ஓப்பனிங் ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்போது நான் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பேரளவே ஒரு மேட்ரு ஒன்று வருது. படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்தே ஒரு இது போடுறாங்க. எப்படின்னா, ஒரு பையனை அப்படியே ஒரு சோதனை கூடம் அப்படின்ற மாதிரி இதாகி அவனுடைய அந்த கபாலத்தை இது பண்ணி வச்சு நரம்பு இதெல்லாம் மாற்றி அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை பேட்டர்னில் ஒரு மேட்டர் இதாகி அப்படியே ஏகப்பட்ட கணினி கம்ப்யூட்டர்களை வைத்து ஆப்ரேட் பண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு குட்ஸ் ட்ரெயினில் உள்ளே ஏறி அப்படியே அந்த பையன் அங்கே ஒரு கூட்டமே பின்னாடி விரட்டி, ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய திட்டங்கள் இருக்குது, மிகப்பெரிய மகத்தான திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மிகப்பெரிய கூட்டம் அப்படி வச்சுங்களேன், அவங்க இது ஒரு பெரிய கேங்கு அப்படின்ற அளவுக்கு ஆன பிறகு அந்த பையனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படி இப்படின்ற மாதிரி விரட்டி அப்படின்ற மாதிரி மேட்ரு. இது போய்கிட்டு இருக்கும்போது தான் சூர்யா ட்ராக் வந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி வரும்போது கோவாவில் இருக்காங்க. அந்த கோவாவில் இந்த காரியங்கள்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனை எதேச்சியாக சூர்யா பார்த்துடுறாரு. அந்த பையனை பார்க்குறாரு. பையன் ரொம்ப அப்படியே ஒரு, ஏன்னா அங்கேருந்து குட்ஸ் ட்ரெயினில் அப்படி இப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, ஒரு அனாதை சிறுவனாக அப்படியே ஒரு பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அவன் இருந்துன்னு வரும்போது அந்த பையன் மேலே ஏதோ ஒரு உணர்வு இவருக்கு உண்டாக்குறது சூர்யாவுக்கு, அந்த ஃப்ரான்சிஸ் கதாபாத்திரத்துக்கு. அந்த பையனுடைய அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பசிக்குதா அப்படின்போது அம்மான்றான், இதை வாங்கி கொடுக்குறாரு, ப்ரெட் பட்டர் ஜாம் மாதிரி இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்து அப்படின்னா அந்த பையன் ஒரு பீஸ் எடுத்து இவர்கிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அப்போ அவன் மேலே ஒரு இரக்கம் வருது. அப்போ யோகி பாபு இவங்கெல்லாம் கூட நம்ம இங்கேருந்து போயிடுவான், அவன் போய் பையன் எவனோ ஒரு ரோட்டில் ஒரு பையனை பார்த்துக்கிட்டு அவன் கூட போய் எப்படி இப்படின்னு, இல்லை அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு உணர்வு என் மனசுக்குள்ளே தோணுதுன்ற மாதிரி ஏதோ சொல்லி அந்த கையை அவன் தலையில் வச்சு ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கிறாரு. ஓகே, இதுக்கு பிறகு தான் அப்படியே இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக மாறிடுது. 1000 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்ற மாதிரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1040 அந்த மாதிரி அப்படி வரும்போது அப்போ தான் இந்த கதை இப்போ இதுவரை அப்படியே ஒரு சோஷியல் பேட்டர்னில் அப்படி ஜாலியான ஒரு படம் 10/1 அப்படின்ற பேட்டர்னில் ஒரு 1/4 மணி நேரம் ஓடிச்சில்ல, 20 நிமிஷம். அதுக்கு பிறகு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக
ட்ராவல் ஆகுது. அப்போ தான் ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்போது அது என்ன 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு வரும்போது, அப்போ ஒரு 5 தீவுகள், அந்த தீவுகளில் லட்சக்கணக்கான மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே வாழ்ந்து அப்படி உள்ள இருக்கும்போது, அங்கே ஒரு தீவினுடைய தலைவராக சூர்யா இருக்கார். அவர் தான் கங்குவா. அது இப்போ வந்து ரோமன் நாட்டு, அந்த ரோமன் நாட்டிலலாம் அந்த காலத்தில் படையெடுத்துலாம் சொல்கிறாங்களே, அந்த பேட்டர்னில் ரோமேனியர்கள், அப்படியே ரோமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதன் அப்படியே இங்கே வந்து படையெடுத்து அப்படின்னு வரும்போது, அவன் வந்து தன்னுடைய படைக்கு வந்து அந்த பயிற்சிகள் இதெல்லாம் பெறுவதற்கு ஒரு தீவே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, அந்த 5 தீவுகளில் ஒரு தீவை தேர்ந்தெடுத்து, அந்த தீவில் வந்து அந்த அப்போ அங்கே இருக்க ஆளுகளெல்லாம் கொன்று அப்படி இப்படிலான தானே தீவு எம்டி ஆகும், ஆள் அரவமற்று அப்படின்ற மாதிரி ஆகும். அப்போ அந்த இதில் வந்து நம்முடைய படை வீரர்கள்லாம் வச்சு போர் பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது, அந்த ஏற்கனவே அந்த தீவில் இருந்த மனிதர்கள் சில பேர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, அந்த தீவில் வாழக்கூடிய மனிதர்களே தீர்த்து கட்டி, நூற்றுக்கணக்கான ஆட்களை தீர்த்து கட்டி அப்படியே ஒரு இடத்துல குமிச்சு போட்டிருப்பாங்க, டெட் பாடிஸை ஃபுல்லாக. அதுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறது யார்? அந்த தீவில் இருக்கக்கூடிய மனிதர்களே தான். அப்படிலாம் இந்த காரியம்லாம் தெரிந்த பிறகு அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும், மரணம் நடக்கக்கூடாது, யாராலையும் அந்த தீவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த விதமான கேடும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு முடிவு பண்ணும்போது, அப்போ இதுக்கு தங்க காசுகளுக்கு ஆசைப்பட்டு அந்த காரியத்தை செய்தவர்கள் யார் அப்படின்னு வரும்போது, பிரதான கதாபாத்திரம் நட்டி என்ற நடராஜ சுப்பிரமணியம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது, அவர் அப்படியே கையும் களவுமாக பிடித்து அப்படின்னு வரும்போது, அவருக்கு வந்து ஒரு நெருப்பு வச்சு அந்த ஊர் தண்டனை இருக்குல்ல, எதை வேணாலும் தாங்கிக்கலாம், அந்த துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கிற முடியாது அப்படின்னு. ஊர் மக்கள் பெருசா இல்லாட்டி ஒரு தனி மனிதன் பெருசா அப்படிங்கும்போது, ஊர் மக்களை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும், தீவை காப்பாற்றணும், தீவில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு வரும்போது, நெருப்பு வச்சு எரிச்சிடுறதுன்னு சொல்லிட்டு அந்த, ஏன்னா ஊரே கூடியிருக்கு, அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபுல்லாக கூடியிருக்காங்க, அந்த நெருப்பில் வந்து அவரை எரிச்சிக்கின்ற மாதிரி ஒரு காரியம் நடந்துருது. அப்போ அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவங்க வந்து அந்த மனைவி வந்து அழுகுறாங்க, அண்ணே நான் காலை விழுந்து கெஞ்சுறேன், அவரை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சூழலில் வந்து அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லாகவே என்னென்னா, ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அந்த குடும்பமே அழியணும், அந்த குடும்பத்தையே விட்டு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வந்து என்னென்னா, ஊரில் இருக்கவங்கள மனைவி பையன் கூட எரியட்டுமே அப்படின்ற மாதிரி. அது வந்து ஆக்சுவலாக சூர்யாவுக்கு உடன்பாடு கிடையாது, கங்குவாவுக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ அந்த மனைவியும் பையனையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, அதுக்குள்ளே மனைவி வந்து அப்படியே ஓடி போய் அவங்களே இந்த உடன்கட்டை ஏறுவது அப்படின்ற பேட்டர்னில் போய் அப்படியே அவங்க அந்த நெருப்பில் இதாகி போய் தன்னைத்தானே மாய்த்து கொண்டுன்ற மாதிரி ஒரு மேட்டர். பையன் அனாதை ஆகிடுறான். இப்போ ஒரு சிறுவன், அந்த சிறுவனை வந்து ஒரு துரோகியினுடைய மகன் அப்படின்போது அந்த ஊரே எதிர்த்துன்னு இருக்கும்ல, அவர் அந்த ஊரையே எதிர்த்து ஆக்சுவலாக அந்த தீவு மக்களுடைய அந்த எண்ணங்களையெல்லாம் எதிர்த்து கங்குவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சூர்யா அந்த பையனுக்கு ஆதரவாக இருக்கார். அப்போ அவங்க அந்த தீவில் சூர்யா இருக்கிறதுன்றத வந்து அதை வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பின்னு வரும்போது, பக்கத்தில் வந்து காட்டு பகுதி இருக்குது, அந்த காட்டில் வந்து நான் போய் இந்த பையனோட போய் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பையனோட அவர் அங்கே போயிடுறாரு. போயிட்டு அந்த பையன் கூட அப்படியே அவனை அப்படியே பல விஷயங்களை சொல்லி கொடுத்து கற்று அப்படி இப்படின்ற மாதிரி பல மேட்டர்கள்லாம் பண்ணி, ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த தீவு மக்களை ஃபுல்லாக எதிர்த்து 100% எதிர்ப்பு, இதையெல்லாம் மீறி அந்த பையனை வந்து ஆதரவு தருவது, அவன் மேலே அன்பு பாசத்தை குட்டுவது அப்படின்னு நினச்சி, என்ன சொல்ல போனால் பையன் ஒரு இதில் வந்து அதில் வந்து அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கும்போது திமிங்களை வந்து அவனை வந்து இது பண்ணிட்டு போய் அப்படிம்போது அதிலெல்லாம் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றி இப்படின்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்களே, டீசர்லேயே அது இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்த பிறகு அந்த பையனே வந்து சூர்யாவுக்கு எதிரே இதாகவே ஒரு சூர்யாவை கொல்றது அப்படின்னு ஒரு ஈட்டியை வந்து உள்ள சொருகிடுவான். அதாவது எங்கள் அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமே நீ தான், உன்னை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வரை நான் இருந்தேன் அப்படின்ற பேட்டர்னில். அதுக்கு பிறகு இது ஒரு ட்ராக் போய்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் அந்த என்டர்டெய்னிங்காக இப்போ அந்த மேட்ரு அப்படியே விட்டாச்சு அப்படிங்க. அதுக்கு பிறகு ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். அதுக்கு பிறகு அந்த ரோமன் நாட்டை சேர்ந்தவன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தீவு இருக்கு இல்லையா, அந்த தீவில் இருக்க ஆளுகளை பகடை ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி தங்க காசுகள் தரான்ற மாதிரி ஆகி அவங்கள வந்து தனக்கு கருவியாக பயன்படுத்தி இந்த 2 தீவுகளை இருக்கணும் ஒருத்தர் மோத விட்டு அப்படின்லாம் வரும்போது தான் அந்த பாபி டியோல் அவர் வந்து முதல் முறையாக தமிழ் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அவர் இதே மாதிரி அதில் வந்து என்னென்னா, சூர்யாவுக்கு இந்த மோதல் உண்டாகி எப்படி இப்படின்னு வரும்போது அவரோட 2 பசங்களை தீர்த்து கட்டின்ற மாதிரி வரும்போது அவர் சூர்யாவை வெஞ்சன்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சி
கங்குவாவை தீர்த்து கட்டுறது தான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நோக்கமே அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து எந்த எல்லைக்கும் போவதற்கு அவர் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக முழுக்க அது பிறகு இந்த தீவுகள்லேயும் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியிலையும் நடக்கிறது தான். அந்த கிராமத்து மக்கள், அந்த தீவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள், படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டியர் ரிச்னஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அப்படியே வரும்போது ஒரு இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த படத்தில் இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அது ஒரு மைனஸ்ன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ஒரு பவர்ஃபுல் வில்லன்ற மாதிரி எதுவும் கிடையாது. பவர்ஃபுல்லான வில்லன் கூட மோதின்ற மாதிரி அப்படி ஒரு மேட்டரே கிடையாது. இந்த பையன் தனக்கு எதிராக திரும்பிட்டான், மறுபடி தன்னை நோக்கி அந்த பையனை திருப்பணும். அந்த அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு இடத்துல, அதாவது இன்னும் ஊர் மக்களை நான் காப்பாற்றணும், என் தீவு மக்களை ஃபுல்லாக காப்பாற்றணும், அந்த தீவு மக்களை காப்பாற்றின பிறகு நானே உன் முன்னாடி வந்து நிற்கிறேன், உன் கையாலேயே நீ வந்து என்ன கொன்னுருன்னு சொல்லி அப்படின்னு பையன்கிட்டே இவரே சொல்லுவார். அது பிறகு அப்போ படம் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்ன நடக்கும், பையன் வந்து இவரை கொன்னுருவானா, பையன் தீர்த்து கட்டுருவானா, இந்த ஊர் மக்கள்லாம் இவருக்கு அவங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்த பிறகு, இல்லாட்டி பையன் மனசு மாறுவானா. இந்த படத்தினுடைய மேட்ரு இதுதான் மேட்ரு, அவுட்லைன். இந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் கொன்னுருவானா, சூர்யாவை கங்குவா கதாபாத்திரத்தை தீர்த்து கட்டிடுவானா, இல்லைன்னா மனசு மாறி தன் செயலுக்காக வருந்துவானா அப்படின்றது படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. அப்படின்னு வரும்போது இருக்கும் பின்னாடி ஒரு ஸ்டேஜில் இக்கட்டான நிலையில் ஒரு போர் இதெல்லாம் நடந்து அப்படின்னு வரும்போது அவரே ஒரு மரணத்தினுடைய விளிம்பு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூர்யாவுக்கு வரும்போது பையன் வந்து அப்படி ஒரு ஆயுதத்தை வீசி எரிஞ்சு சூர்யாவுக்கு ஆதரவாக அப்படி அந்த 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 அளவுக்கு அவனுடைய அந்த குணம் மாறும். சூர்யாவினுடைய அந்த இதை பார்த்து, செயல்களை பார்த்து, அந்த ஊர் மக்கள் மேலே சூர்யா கங்குவா எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சுருக்காரு, அந்த நேசம் வச்சுருக்காரு, அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாரு. அதேமாதிரி ஒரு இது வரும், நிறைய பெண்கள் வந்து நிறையா வந்து காட்டுப்பகுதியில் வந்து அது இன்னொரு அந்த 5 தீவுகளில் இன்னொரு தீவு அப்படியே போகும்போது ஒரு பனி இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் போய் அப்படி வரும்போது இதேமாரி அவங்களுக்கு எதிர்ப்பு, அவங்கள கொல்றதுக்காக திட்டம் போட்டு ஒரு 15 பேர் காட்டுப்பகுதிகள் மறைந்து அப்படி இப்படிலாம் வரும்போது சூர்யாவுக்கு இந்த தகவல் கிடச்சி அவர் வந்து 15 பேர் அவங்க வர்றாங்க, நீங்கள் 25 பேர் இருக்கீங்க, 25 பேர் வந்து நீங்களே அவங்கள போட்டு தீர்த்து கட்ட முடியாதான்னு போது முழுக்க பெண்களே அவங்கள தீர்த்து கட்டி அந்த தீர்த்து கட்டி முடிய போகும்போது கங்குவா கதாபாத்திரம் உள்ளே வந்து அந்த பெண்களுக்கு எப்படி ஆதரவாக இருக்கிறார், இதெல்லாம் அந்த பையன் பார்த்துக்கிட்டே வருவான். பல விஷயங்களை பார்த்த பிறகு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய மனசு மாறும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் கதையில் வரக்கூடிய மட்டும் இது வர இருக்கக்கூடிய முக்கால்வாசி படம் அந்த 15-20 நிமிஷத்துக்கு பிறகு ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் தான். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் கதை வந்து படம் முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் வந்து இதில் வந்து நம்ம ஆச்சரியப்படக்கூடிய பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அதுக்கு பிறகு மறுபடி இந்த பையன் வந்து அந்த ஆரம்பத்தில் பையன் வரான்ல, அந்த பையன் எஸ்கேப் ஆகி ஓடி இப்படி இப்படின்னு இருக்குல்ல, சூர்யா பார்த்தார்ல, அதுக்கு பிறகு ஒரு அங்கே வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அவங்க வந்து ஸ்கேனிங் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த பையன் வந்து அப்நார்மலாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா இவன் கபாலத்தை உடைச்சி பொளந்து அதுக்குள்ளே வந்து மூளையை மாற்றி வச்சு அப்படி இப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ஏதோ சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மூளையை மாற்றுறதுக்கான முயற்சிகள் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அப்நார்மலாக இருக்கும்போது இன்னும் இப்போ ஃபர்தராக நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் வரும்போது அந்த அந்த கேங் இருக்காங்களே ஆரம்பத்தில் அவனை வந்து இந்த மாதிரி சோதனையெல்லாம் பண்ண கேங் இருக்குல்ல, அவங்க வந்து அப்படியே கூட்டமாக வந்து இவனை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போன பிறகு மறுபடி அந்த பையனை மீட்டு கொண்டு வரணும். இதில் என்னென்னா பேரலாகவே அந்த பையனுக்காக தன்னை பணயம் வைத்து எப்படி ஹிஸ்டாரிக்கல் கதையில் வந்து கங்குவா கதாபாத்திரம் வருதோ, இப்போ அதேமாரி நிகழ்காலத்தில் இப்போ 2024 நடக்கக்கூடிய இந்த கதை இருக்குல்ல, அது அந்த கதையில் அதே கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரம் 1000 வருஷத்துக்கு பிறகு அந்த சிறுவனை வந்து இப்போ காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து இப்படி உயிரை பணயம் வைத்து எப்படி போய் அப்போ வழக்கமாக ஆக்ஷன் ஃபிலிமில் என்னென்ன வருமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதில் வந்து சிவாவை வந்து இந்த படம் டைரக்டர் சிவாவை நான் பாராட்டுறது என்னென்னா, அந்த ஒரு படம் வந்து 75-80% வந்த பிறகு லாஸ்ட்டில் படம் வந்து ஒரு 15% இருக்குல்ல, அந்த 15% பிக்சர் வரும்போது ரெண்டும் மாற்றி மாற்றி வரும். ஹிஸ்டாரிக்கல் காலகட்டத்தில் நடந்த மேட்டரும் வரும், அது பிறகு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் மேட்டர்களுக்கு வரும், பிறகு ஹிஸ்டாரிக்கல் மேட்டருக்கு வருவாங்க. இப்போ இருக்க ரெண்டும் பேரலாகவே போயிட்டுருக்கோம். அப்படி அது மாற்றி 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 அப்படின்ற மாதிரி அப்படியே படத்தினுடைய ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால சம்பவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த பையனை வந்து அந்த கேங்கிட்டேருந்து மீட்டு எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்றது மாதிரி ஒட்டுமொத்தமாக என்னென்னா
அந்த பையனை எப்படி மீட்டு கொண்டு வருகிறார் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய கதை. முதல் கதையில் அந்த பையன் தனக்கு எதிராக இருந்த பையனை தனக்கு ஆதரவாகவும் தன் மீது அன்பு பாசத்தை செலுத்தக்கூடிய ஒரு பையனாகவும் தன்னுடைய குணங்களால் செயல்களால் எப்படி கங்குவா என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சூர்யா மாற்றுகிறார், அவனுடைய மனமாற்றம். இதுதான் அவுட்லைன் படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இதில் வந்து அவர் சூர்யா வந்து மோதக்கூடிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி பவர்ஃபுல் வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து பாபி டியோவில் சொல்ல முடியாது. பாபி டியோல் வர்றாரு, எதுக்குறாரு அப்படின்னு படம் ஃபுல்லாகவே அது ஒரு இந்த டக் ஆஃப் ஆர் பிட்வீன் டூ அப்படின்றல அந்த பேட்டர்னில் இல்லை அப்படின்றது. அதுக்கு பிறகு இதில் வந்து நட்சத்திர கூட்டம் அப்படின்னு வரும்போது அப்படியே நிறைய வர்றாங்க. நிறைய வந்து அப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து நான் யோகி பாபு, கேஎஸ் ரவிக்குமார், இதெல்லாம் திஷா பட்டானி இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. பிறகு வந்து இதில் வந்து ஆனந்தராஜ் வராரு, கருணாஸ் இருக்கார், அழகம் பெருமாள் இருக்கார், ஹரீஷ் உத்தமன் இருக்கார், தீபா வெங்கட் இருக்காங்க. அப்படி இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் பல பேர் வந்து அப்படியே தாடி முடி இதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளே வந்து ஊடுருவி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இது யார் யாருன்னு பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வரும்போது தான், ஓ இது ஆனந்தராஜா, இது கருணாஸா, இது அழகம் பெருமாளா, இது போஸ் வெங்கட்டா அப்படின்ற மாதிரி கோவை சரலா கூட நினச்சிருக்காங்க. கோவை சரலா வந்து அந்த கோவா எபிசோடில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நகைச்சுவை அப்படின்னு வரும்போது யோகி பாபு, கோவை சரலாலாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதான் உண்மை. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப்பில் வரும்போது படம் சீரியஸாக தான் போகும். படு சீரியஸு, ஆனால் படு கிராண்டியர். இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னா படத்தினுடைய ரிச்னஸ்ஸு, கிராண்டியர். பொதுவாக அப்படின்னா நம்ம அந்த இப்போ படங்களில் வந்து ஆங்கில படங்கள்லாம் நிறைய ஹாலிவுட் பிக்சர்லாம் நிறைய பார்ப்போம்ல, அந்த படங்களில் வரும்போது சிஜி, ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கைதட்டி பாராட்டக்கூடிய விதத்தில் அந்த படங்கள்லாம் இருக்கும்ல. நம்ம இப்போ வந்து இங்கேயும் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாகுபலியிலேருந்து, புஷ்பாவிலேருந்து அப்படியே நம்ம படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வந்து கல்கி இப்படியெல்லாம் படங்கள்லாம் பார்த்துட்டு வரும்போது பொதுவாகவே கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா இதுலேயுமே கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரானரியாக பாராட்டக்கூடிய அளவிற்கு விஎஃப்எக்ஸ்லாம் இருக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்த படங்களை வந்து இப்போ பண்ணுறதுன்றது ஹாலிவுட்டுக்கு இணையாகவே நம்ம ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா உண்மை. இந்த படமும் நிச்சயமாக ஒரு ஹாலிவுட் தரத்தில் டெக்னிக்கல் சைடு, தொழில்நுட்ப அம்சங்கள் அப்படின்றது இல்லையா, பர்டிகுலர்லி ஸ்பெஷல் எஃபெக்ட், விஷுவல் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக படம் ஃபுல்லாகவே படம் பார்த்திங்கன்னா அப்படியே கிராண்டியர் கூட்டம் அப்படின்னு அந்த போர்க்கள காட்சிகள், அப்படியே சண்டை காட்சிகள் இதெல்லாம் வரும்போது இவ்வளவு ஆளுகளை வச்சு எப்படி இவ்வளோ ஆளுகள் வந்து அப்படியே அவங்க மேக்கப்பாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும், இது எப்படி இந்த கிராண்டியர், இந்த ரிச்னஸ் எப்படி அப்படின்றது அப்படி பணத்தை கொட்டின்றது உண்மை. அதேமாதிரி பாடல் காட்சிகளெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பாடல் காட்சியை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் உண்மையாகவே. அப்படியே நான் பாடல் காட்சியெல்லாம் அப்படி பார்க்கும்போது என்ன இவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காங்களே. அதை டான்ஸ் மூமெண்ட்டெல்லாம் சூர்யா வந்து நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. சூர்யா மட்டும் இல்லை, டோட்டலாகவே பாடல் காட்சிகள் அருமையாக பிக்சரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நடன காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான். பிரேம் ரக்ஷித் அப்படின்னு தெலுங்கு படங்களில் வந்து அப்படியே அருமையான டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து இப்போ ஷோபி கூட இதில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணும்போது பர்டிகுலர்லி ஒரு சாங் வந்து பிரேம் ரக்ஷித் பண்ணியிருக்காரு. அந்த சாங் வந்து அப்படியே அந்த டான்ஸ் மூமெண்ட்டு, அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு சொல்லலாம். பிறகு இந்த படத்தினுடைய பாடல்கள் விவேகா 4 பாட்டு, 3 பாட்டு விவேகா எழுதியிருக்காரு, 1 பாட்டு மதன் கார்கே எழுதியிருக்காரு. 4 பாட்டுமே நல்ல பாடல்கள், அருமையான வரிகள். அப்படியே வரிகள் வந்து நமக்கு புரிகிறது மாதிரி வரிகள். அந்த வரிகளை கேட்கும்போதே இந்த 2 கவிஞர்கள் மேலே நமக்கு அருமையான எண்ணம் உண்டாகிறது, மதிப்பு மரியாதை உண்டாகிறது. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையமைப்பு. தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து தன்னுடைய இசையால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ஆக்சுவலாக அப்படியே இது சூர்யா நடிக்கக்கூடிய 5வது படம் அவர் மியூசிக் பண்ணுறது. ஆக்சுவலாக இது முதல்ல வந்து மாயாவி அந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு, 6ன்ற படத்துக்கு பண்ணியிருக்காரு, சிங்கம் பண்ணியிருக்காரு, சிங்கம் 2 பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் 5th மூவி இதை வந்து பண்ணியிருக்கிறது அப்படின்னு சிறுத்தை சிவா டைரெக்ஷனில் அப்படின்போது இதுக்கு முன்னாடி வீரம் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த படம் தேவி ஸ்ரீ பிரசாத் அப்படின்னு சொல்லி. தேவி ஸ்ரீ பிரசாத்தை வந்து உண்மையாகவே இந்த படத்தினுடைய பாடல் காட்சி 4 பாட்டையுமே தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பின்னணி இசை, படம் ஃபுல்லாகவே பின்னணி இசை, ஆரம்பத்திலேருந்து கிளைமேக்ஸ் வர பின்னணி இசை
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாரிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப லவுடு அப்படின்றமல சத்தமாக படம் ஃபுல்லாகவே காதே பிஞ்சு போகிற அளவுக்குலாம் சொல்கிறாங்கள்ல, அந்த அளவுக்கு அதிரக்கூடிய அளவுக்கு பின்னணி இசைக்கு பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை. அதுக்கு ஒரு காரணம் அந்த படத்தினுடைய கதை அமைப்பு அப்படின்றது அப்படி இருந்ததுனால, அப்படியே க்ரௌடு, கிராண்டியரு, ரிச்னஸ்ஸு அப்படி இப்படி இருக்கிறதுனால இதில் வந்து எப்படி மென்மையாக சாஃப்டாக இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். அது நான் பண்ணதுனால. ஆனால் சாங்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பின்னணி இசையை பொறுத்தளவு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு வயலன்ஸ் இருக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால படத்தில் வந்து கொஞ்சம் சத்தம் அதிகம்தான். இருந்தால் கூட இந்த படத்தினுடைய கதை ஓட்டம் அப்படின்னு வரும்போது தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இந்த படத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு பிறகு இதில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களில் ஒளிப்பதிவாளர் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும் உண்மையாகவே. ஏன்னா ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும் மினிமம் கதாபாத்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய படம் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி காதல் காட்சி இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் மூவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பொதுவாக கேமராமேனுடைய பங்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயினிங், ரொம்ப கடுமையான உழைப்பு அப்படின்றது மாதிரி கூட தேவைப்படாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் அப்படி இல்லை, கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி வெற்றி பழனிசாமி அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அந்த ஒளிப்பதிவாளர் வந்து இந்த படத்திற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார், பாராட்டக்கூடிய அளவிற்கு. இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் நிஷாத் யூசுஃப், இவர் வந்து அருமையான மலையாள திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர். அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படத்திற்கு அவர் படத்தொகுப்பு செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கேரளத்திலிருந்து வரவழைத்து இந்த திரைப்படத்திற்கு படத்தொகுப்பாளராக பணியாற்ற வைத்திருக்கிறார்கள். தன் பங்கை செவ்வனே அவர் செய்திருக்கிறார். அது இந்த படத்துக்கு இன்னும் ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர். ஆக்சுவலாக இது ஒரு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே ஒரு ரிச்னஸ் இருக்கக்கூடிய ஆக்ஷன் மூவி. அப்படிங்கும்போது அந்த போர்க்கள காட்சி அப்படின்றதுல அப்படி வரும்போதும் சரி, சண்டை காட்சிகள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சுப்ரீம் சுந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தன்னுடைய தோளில் சுமந்து அருமையாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறார், பாராட்டக்கூடிய அளவிற்கு. அப்படி படம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும்போது ஸ்டண்ட் மாஸ்டரை கட்டாயம் பாராட்டணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் நமக்கு நிச்சயமாக உண்டாகும். இந்த படத்தினுடைய கதையை எழுதியவர்கள் அப்படின்னா இந்த படத்தினுடைய இயக்குனரான சிவா, அவரோட ஆதி நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எழுதியிருக்காங்க. இதில் வந்து கதை அப்படின்றது வந்து பெரிய ஆழமான கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டோரி தான். அந்த ஆவரேஜான ஸ்டோரியை பணத்தை கொட்டி படமாக்கியதால் இந்த படம் பார்க்குறதுக்கு அந்த ரிச்னஸ் அப்படி கிராண்டியர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இது ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறது. மற்றபடி இந்த கேமரா, ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டிங், டான்ஸ், ஸ்டண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேரும்போது அப்படி பல தொழில்நுட்ப கலைஞர்களுடைய அருமையான பங்களிப்பு, இசை, பாடல்கள் எல்லாம் சேரும்போது பல டெக்னீஷியன்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன், பிறகு நடிப்பு கலைஞர்களுடைய கான்ட்ரிபியூஷன், அப்படி எல்லாம் சேரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்திற்கு பின்னால் இயக்குனர் சிவா இருக்கிறார் அப்படின்றது மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படத்தை இவ்வளோ பணத்தை கொட்டி படத்தை தயாரித்த ஞானவேல் ராஜா அவரை வந்து நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா இவ்வளவு ரூபாவை வச்சு ஒரு படத்தை இவ்வளோ பணத்தை கொட்டி 300 கோடி 350 கோடின்றாங்க. ஆக்சுவலாக இவ்வளவு பணத்தை கொட்டி ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். அதுதான் பாராட்டக்கூடிய. இதுக்கு முன்னாடி வந்து இதேமாரி தங்கலான் படமாக அவர் தானே ப்ரொடியூசரு, அதுலேயும் இதேமாதிரி பணத்தை கொட்டியிருந்தார், இதுலேயும் பணத்தை கொட்டி இருக்கார். பணத்தை கொட்டி இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய காட்சிகள் அப்படின்னு வரும்போது இது ஆக்சுவலாக பல இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சென்னையில் படமாக்கியிருக்காங்க, கேரளத்தில் படமாக்கியிருக்காங்க, கொடைக்கானலில் படமாக்கியிருக்காங்க, ராஜமந்திரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க, கோவாவில் படமாக்கியிருக்காங்க. இப்படிலாம் பல இடங்களில் படமாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதில் வந்து இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படம் முடிய போகும்போது கிட்டத்தட்ட ஃபினிஷிங் அப்படின்ற வச்சுங்களேன், லாஸ்ட்டில் படம் முடிய போகும்போது டெய்ல் பீஸ் மாதிரி இதில் வந்து நடிகர் கார்த்தி வர்றார். அதுவும் டியூல் ரோல், ஹிஸ்டாரிக்கல் இதுலேயும் வர்றாரு, இப்போ ப்ரெசன்ட் ஸ்டோரி இருக்குல்ல அதுலேயும் கார்த்திகை வர்றாரு. இப்போ ஏன்னா கார்த்தி வந்து இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸில் வந்து கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து இதுவரை அவங்க வந்து பத்திரிகையில் செய்தியோ எந்த விஷயத்துலையும் அவங்க சொல்லவே கிடையாது. அதனால் படம் பார்க்கும்போது அப்படின்னு வரும்போது
கார்த்தி வந்து அது இன்ப அதிர்ச்சின்றாங்களே படம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா படம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் படம் முடிய போகுது. அந்த படம் முடிய போகும்போது கார்த்தியை உள்ள என்ட்ரி பண்ண விட்ருக்காங்க. அதுக்கு என்னென்னா இதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட் அப்படின்னு இருக்குல்ல, செகண்ட் பார்ட்டில் சூர்யா கார்த்தி இணைந்து நடித்து அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதோட படம் முடிஞ்சிருது. அந்த கார்த்தி கேரக்டர் கார்த்தி உள்ளே கொண்டு வந்த உடனே அப்படியே இன்னொரு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அப்படியே படம் ஃபினிஷ் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்து அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ரிச்சான படம், ஒரு கிராண்டியரான ஃபில்மு, பணத்தை கொட்டி எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு தடவை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு தடவை கங்குவா திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு குட் அனுபவமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.